வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தாவேகா டெல்டா மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கூப்பா கிருஷ்ணன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே பெண்களுக்கு இழைக்கப்படும் அனைத்து துன்பங்களையும் களைவதற்கு தனி சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டு சொன்னவர் தளபதி விஜய் அவர்கள். ஆக நாங்கள் பெண்களை போற்றுவோம், தாயாக வணங்குவோம், தரணியிலே அவருடைய புகழை உயர்த்துவோம் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். என மாற்றுக் கட்சி நண்பர்கள் இதுபோன்ற பெண்களை இழிவுபடுத்தும் செயலை இனியாவது பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது பத்திரிகையில் நீங்கள் போடக்கூடிய செய்தி. அது எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்கள், எங்கள் பொறுப்பாளர்கள் ஒரே எண்ணமுடையவர்கள், ஒரே செய்தியைத்தான் சொல்லுவார்கள், ஒரே உணர்வோடு தான் இருப்பார்கள். நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம் என்று எங்கள் தரப்பில் இருந்து எவரிடமும் நாங்கள் சொல்லியது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அமர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி இலை கருவி கொண்டிருக்கிறது, விசில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு என்று நம்முடைய சாசனத்திலே அரசியலிலே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு நாங்கள் தயாரல்ல. எங்கள் இயக்கம் தோன்றியதற்கு பிறகுதான் இன்றைக்கு மக்களுக்கு 5000 ரூபாய் கூட வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் காலையிலே எழுந்து வீட்டினுடைய முதல் கதவை திறக்கின்ற பொழுது அண்டா குண்டா பாத்திரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் மக்கள் மீது கொண்ட ஆசையால் வைத்திருக்கிறார்களா? விஜயின் மீது கொண்ட வெறுப்பை அவர்கள் உணர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இலவச திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களை சந்திக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் சந்திப்போம். நாங்க ஏன் சார் கூட்டணியே வைக்கலையே சார்? நாங்க ஏன் சார் பிரச்சனை பத்தி கவலைப்படணும்? நாங்க யார்கிட்டயுமே பேசலையே. 234 வேட்பாளர்களும் தயாராக இருக்காங்களா? 234 அல்ல, 23,400 வேட்பாளர் இருக்கிறார்கள். இவர்களை தகுதி படைத்தவர்களை நாங்கள் தேர்வு செய்வதில் தான் எங்களுக்கு காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆற்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதிலே யாரும் எங்களுடைய பார்வையில் இருந்து தப்ப முடியாது. புதிய ஆட்சி அமைய வேண்டும். மக்கள் விரும்புகிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பெரிய கடை வீதியில் இளவட்ட மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் சிங்கமுனரியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மஞ்சுவிரட்டு மாடுகள் பங்கேற்றன. முன்னதாக சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் இருந்து ஜவுளிகள் கொண்டு வரப்பட்டு ஐயனார் கோவில் காளைகளுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதன் பிறகு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. பெரிய கடை வீதியில் ஆங்காங்கே மாடுகள் சீறி பாய்ந்து சென்றன. இதில் சுமார் 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அவர்களில் ஒருவர் மட்டும் படுகாயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மஞ்சு விரட்டை காண ஏராளமான இளைஞர்கள், ஊர் மக்கள் திரண்டு வந்து பார்த்து மகிழ்ந்தனர். சேலம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கம் உள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளான அரியலூர், தம்மம்பட்டி, கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வர். கூட்டுறவு சங்கத்தில் இன்று மஞ்சள் ஏலம் நடந்தது. ஏலத்தில் 1200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். வியாபாரிகளும் விவசாயிகளும் பரபரப்பாக ஏலத்தில் ஈடுபட்டனர். மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. தலா 100 கிலோ எடையுள்ள 8394 மஞ்சள் மூட்டைகள் ஏலம் எடுக்கப்பட்டது. ஒரு குவிண்டால் விரலி மஞ்சள் குறைந்தபட்சம் 14,569 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 17,609 ரூபாய்க்கும் ஏலம் போனது. உருண்டை மஞ்சள் குறைந்தபட்சமாக ஒரு குவிண்டால் 13,169 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 15,559 ரூபாய்க்கும் விலை போனது. பனங்காலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் 25,669 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 33,555 ரூபாய்க்கும் ஏலம் போனது. ஒரே நாளில் மொத்தம் 7,39 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் காட்டேரி பூங்கா உள்ளது. கோடைக்கால முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட் இது. இதற்காக தோட்டக்கலை சார்பில் முதல் பருவ மலர் நாற்றுகள் நடும் பணி சிறப்பு பூஜையுடன் துவங்கியது. இதை மாவட்ட தோட்டக்கலை இணை இயக்குநர் நவநீதா துவக்கி வைத்தார். டூரிஸ்டுகளை ஈர்க்கும் வகையில் ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து நாடுகள் மற்றும் காஷ்மீர், கொல்கத்தா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 30 வகையான மலர் விதைகள் பெறப்பட்டுள்ளன. வெர்பினா, பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்க வகை மேரிகோல்டு, பால்சம், ஆஸ்டர், பெகோனியா, சால்வியா உள்ளிட்ட ரகங்களில் நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தற்போது நடவு செய்யப்படுகின்றன. மொத்தம் 3 லட்சம் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளன. ஏப்ரல் 3வது வாரத்தில் செடிகள் வண்ணமயமாக பூத்துக் குலுங்கும். நிகழ்ச்சியில் தோட்டக்கலை துணை இயக்குநர் ஜெயலட்சுமி, சிம்ஸ் பூங்கா உதவி இயக்குநர் விஜயலட்சுமி, தோட்டக்கலை அலுவலர்கள் ஜெயபிரகாஷ், ஐஸ்வர்யா, கீதா மற்றும் பண்ணை பணியாளர்கள், ஆர்கானிக் விவசாய பயிற்சி மாணவிகள் மற்றும் பழங்குடியினர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி குமார். இவர் தனது தந்தை பெயரில் இருந்த இடத்தை தனது பெயருக்கு மாற்றம் செய்ய பள்ளப்பட்டி விஏஓ சத்யாவை அணுகினார். அதற்கு லஞ்சமாக 5000 ரூபாய் கொடுக்க வேண்டுமென சத்யா கூறினார். பேரம் பேசியதில் இறுதியாக 4000 ரூபாய் தந்தால்தான் பெயர் மாறுதல் செய்து தர முடியும் என விஏஓ கரார் காட்டினார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத விவசாயி குமார் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜனிடம் புகார் கூறினார். டிஎஸ்பி அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை போலீசார் கொடுத்து அனுப்பினர். விஏஓ நியமித்திருந்த புரோக்கர் சாந்தகுமாரிடம் லஞ்ச பணத்தை குமார் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி நாகராஜன் கையும் களவுமாக புரோக்கர் சாந்தகுமாரை பிடித்தார். சாந்தகுமாரிடம் நடத்திய விசாரணையில் லஞ்ச பணத்தை சத்யா வாங்கச் சொன்னதை உறுதி செய்தனர். தொடர்ந்து விஏஓ சத்யா கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தத்தில் கொலை செய்யப்பட்ட +2 மாணவியின் குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மாணவி குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மாணவியின் மூத்த சகோதரின் 2 ஆண்டு கால படிப்புச் செலவு ஏற்கப்படும். அவருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் உறுதியளித்தார். +2 படிக்கிற மாணவி பிரதீபா வீட்டிலிருந்து காணாம போய் இன்றைக்கு 8 நாட்களாகி 9 நாட்களாகி அந்த பொண்ணோட தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன நேரத்தில் அங்கிருந்த செல்வராஜுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி, உங்கள் பொண்ணு ஓடி போயிருக்கோம், காலையில் வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். ஆனால் ஊரில் உள்ள எல்லாருமே போய் ஒன்றா தேடி பார்க்குறாங்க ஒரு இடத்துல. ஆனால் அந்த இடத்துல மறுநாள் புணமாக அந்த குழந்தை படுத்துருக்கு, புணமாக கிடக்கு. நான் கூட பல பேட்டிகளை சொன்னேன், இன்னைக்கு நிறைய துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது தவறு. அந்த குழந்தையுடைய உடம்புல 22 காயங்கள் இருந்தது. 22 காயங்களிலும் 14 காயங்கள் சொல்லக்கூடாத இடங்கள்ல இருந்திருக்கு. 14 காயங்கள் சொல்லக்கூடாத இடத்துல நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய கொடூரம்! தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்க மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையிட போய் முறையிட போனா காவல்துறை அதிகாரிகளே எப்படி சொன்னா இந்த குறையை யாரிடம் போய் நான் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. காவல்துறை கையில் வைத்துடைய முதலமைச்சர், நான் இந்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சரை குற்றம் சாட்டுகிறேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறார்கள். ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸ்டோட கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா? அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? ஸ்காட்லாந்துக்கு யார்டுக்கு நிறைய நிகரான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. இப்பொழுது அதனுடைய நிலைமையெல்லாம் தலைகளாக மாறி போய்விட்டதா? வீட்டில் பெண் பிள்ளைகள் இனிமேல் வெளியிலே எப்படி நடமாட முடியும்? ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் வீட்டுக்கு காலையில் போயிட்டு அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டு அல்லது காலேஜுக்கு போயிட்டு வரும்போது வருமா இல்லையாங்கிற சந்தேகம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கெல்லாம் காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள் அதிகமாக எல்லா கிராமங்களிலும் நடமாடுகிறது. குக்கிராமம் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக் போன்ற எல்லா போதைப் பொருட்களும் இதுக்கு காரணமாக இருக்கிறது.
தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதிகாரி கண்காணிப்பாளர் உடனடியாக இனிமேலும் அதை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும், குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அது இந்த நாடு வேற எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும். அதற்கான தேர்தலும் வர இருக்கிறது, ஆட்சி மாற்றங்களும் வர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்கிறேன் என்று யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு சிறு குழந்தைகள் 2 வயது குழந்தை முதல் 60 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு கற்பழிக்கக்கூடிய ஒரு மோசமான மிருகத்தனமான நடைமுறைக்கு காரணம் அந்த கஞ்சா போதைப் பொருட்கள். 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிபட்டதாக செய்திகள் சொல்கிறார்கள். எப்படி இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை வந்தது என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் 8900 படுகொலைகள் நடந்திருக்கு. அதில் 1977 படுகொலைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதில் 389 பேர் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள். நான் சொன்ன 2 வயது குழந்தையின் உடலில் கூட இரத்த காயங்கள். இவ்வளவு மிருகத்தனமாக ஆகுவதற்கு காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள் தான். 39% என்பது முதலமைச்சர் எல்லாத்தையும் மறுத்துக் கொள்கிறார். இன்னைக்கு அவருடைய கண்காணிப்பில் காவல்துறை இல்லை, டிஜிபி இல்லை, டிஜிபி கூட போட முடியல. இந்த அளவில் தான் அவங்களுடைய நிர்வாகம் இருக்கிறது. ஆக ஆட்சி மாற்றம் தான் இதற்கு முடிவாக இருக்கும்.